ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு நெயில் ஆர்ட் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் என்ன நெயில் ஆர்ட் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்றது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய நெயில் ஆர்ட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. அது நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட்டுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த மாதிரி ஸ்பான்ச்சஸ். இது வந்துட்டு அமேசானில் வாங்கினோம் அப்படின்னா 140 ருபீஸ் வரும். அதுவும் இல்லாமல் 6 or 8 பீசஸ் தான் வரும். அது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 6 or 8 டைம்ஸ் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் 1 பீஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை த்ரோ பண்ண வேண்டியதாக, மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாது. நான் வந்துட்டு அது யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. இது வந்துட்டு வேறு ஸ்பான்ச்சு. இந்த ஸ்பான்ச்சோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான். இந்த ஸ்பான்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் கட்டும்போது 2 செங்கல் சமப்படுத்துறதுக்காக இந்த ஸ்பான்ச் யூஸ் பண்ணுவாங்கங்க. இது வந்துட்டு பெயிண்ட் ஷாப்லலாம் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்பான்ச் வாங்கிட்டீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஸ்பான்ச் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ண டஸ்டர் ஸ்பான்ச் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா மேக்கப் ஸ்பான்ச் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது செல்லோ டேப், தென் வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் அண்ட் பட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சிசர் எடுத்து வச்சுக்கோங்க, டாப் கோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதோ 2 கலர் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட்டோட அட்வான்டேஜே எந்த 2 கலர் வச்சு வேணும்னாலும் நீங்கள் நெயில் ஆர்ட் வந்துட்டு பண்ணலாம். ஈவன் 2 டார்க் கலர் யூஸ் பண்ணி இல்லைனா 2 லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த நெயில் ஆர்ட் தாராளமாக பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெயில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி டாப் கோட் போட்டு வச்சுக்கோங்க. நெயில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்பான்ச்சை இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி பீஸ் போதும், எத்தனை நெயில்ஸ்க்கு வேணும்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சமமாக இருக்கிற பக்கமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழியும் மேடுமா இருக்குது, அந்த இடம் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கலர் எடுத்து வச்சிங்களோ அந்த கலர்ஸை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பக்கத்தில் பெயிண்ட் பண்ணணும். ஒரு கலரோட இன்னொரு கலர் மெர்ஜ் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணினாலும் ஓகே, இல்லைன்னா பக்கத்தில் பெயிண்ட் பண்ணினாலும் ஓகே. கொஞ்சம் டார்க் கோட்டிங்காகவே கொடுத்துக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட்டோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெயில் பாலிஷ் செலவாகும். இப்போது நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்பான்ச்சை அப்படியே நெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2-3 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கலரோட இன்னொரு கலர் மெர்ஜ் ஆகி வர மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலரோட மெர்ஜ் ஆகி இந்த வயலட் கலர் வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு நெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா காட்டன் யூஸ் பண்ணியோ பட்ஸ் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி தொடச்சி ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் எல்லா நெயிலுக்கும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற போது நமக்கு இது ஃபுல்லாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே இந்த குட்டிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி டூத் பிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டிகள் சுற்றி இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் செம்மையாக கிடைக்கும். அதுக்காக என்னோடய நெயில் ஆர்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், குட்டிகளுக்கு பக்கத்தில் நான் நெயில் பாலிஷ் போடவே மாட்டேன். இப்போ இன்னொரு நெயிலுக்கும் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா நெயில்ஸ்க்குமே நான் நெயில் ஆர்ட் பண்ணிட்டேங்க. இது ஒரு டைப் ஆஃப் நெயில் ஆர்ட். இதை இப்படியே விடுறதுனாலும் விடலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா டாப் கோட் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம். உங்ககிட்ட நெயில் ட்ரையர் இருந்துச்சு அப்படின்னா நெயில் ட்ரையர் யூஸ் பண்ணி காய வைங்க. நெயில் ட்ரையரோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெயில் ட்ரையர் இல்லை அப்படின்னா ஃபேன் காற்றுலேயே ஒரு 1/2 அன் ஹவர் காயட்டும். அதுக்காக ஃபேன் போட்டு கீழே உட்காரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, தானாக அது காயட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றது பாருங்கள். இப்போது டேப் யூஸ் பண்ணி நம்ம நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். இந்த டேப் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே
பீஸில் நான் ஒரு 10 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 சைடும் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி டேப் கட் பண்ண உடனே டேரெக்டாக எடுத்து அந்த நெயிலில் ஒட்டுனீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற நெயில் ஆர்ட் வந்துட்டு அந்த டேப்பில் ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால அந்த டேப்பை கீழே இந்த மாதிரி ஒட்டி அதுக்கப்புறமா பிரிச்சிங்க அப்படின்னா இந்த டேப்பில் இருக்கிற கொஞ்சம் கம் வந்துட்டு அந்த கீழே ஒட்டிக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த நம்ம நெயில் ஆர்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெயில் ஆர்ட் வந்து இந்த டேப்பில் நமக்கு ஒட்டாது. ஓகேங்களா? இப்போது சைடில் மட்டும் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு நான் ஒட்டிக்கிறேன். இன்னொரு பீஸ் இருக்குது, அதையுமே கீழே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறமா உங்கள் நெயிலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி இன்னொரு சைடு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா, இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்குமே நான் ஒட்டிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸ்க்குமே நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் பார்த்தீங்களா ஸ்பாஞ்சு, அதே ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கலர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலர் மேலே வர மாதிரியும் வயலட் கலர் கீழே வர மாதிரியும் வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போது அந்த ஸ்பாஞ்சை அப்படியே ரிவர்ஸாக திருப்பிட்டு வயலட் கலர் மேலே வர மாதிரியும் ஒயிட் கலர் வந்து கீழே வர மாதிரியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா டார்க் கோட்டிங்காகவும் மர்ஜ் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வரும். இப்போது நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ டேப்பை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அழுங்காமல் அந்த டேப்பை உடனே ரிமூவ் பண்ணிடணும். எல்லா நெயில்ஸும் முடிச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ இந்த நெயில் பாலிஷ் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், நெயில் ஆர்ட் நல்லாவும் வராது. அதனால் டக்குன்னு உடனே எடுத்துருங்க. இப்போது நம்ம நெயில் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒயிட் கலர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. அதை ஜஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸோ இல்லைன்னா காட்டன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்குமே நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா நெயில்ஸ்க்குமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மறக்காமல் டாப் கோட் போட்டுக்கோங்க. எந்த நெயில் ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டாப் கோட் போட்டுக்கோங்க. நம்ம நெயில் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட வியூ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க, யார் வேணும்னாலும் பண்ணலாம். அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.